வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அக்னிபூ சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. டிவி, கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு இன்று முதல் எரிசக்தி சிக்கனம் தொடர்பான ஸ்டார் ரேட்டிங் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ரூ.110 உயர்ந்து ஒரு சிலிண்டர் ரூ.1849.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி ரூ.868.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.320 குறைந்து ஒரு சவரன் ரூ.99,520ஆகவும், ஒரு கிராம் ரூ.12,440 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூ.1 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூ.256 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்ய 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ரூ.248 கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை காக்க சீனா, வியட்நாம், நேபாளம் இரும்பிற்கு 3 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு வரி விதித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மின்சார வாகனத்திற்காக 100% சாலை வரி விலக்கை 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொதுக்கூட்ட ஏற்பாட்டாளர்களே காரணம் என்று காவல்துறை சார்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9,67,00,000 மதிப்பீட்டில் கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகையில் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரின் புதிய மேயராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஷியாரான் மம்தானி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வருகின்ற 2ஆம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்தது என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதியாகிய நாளை முதல் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் அரசு பணிக்காக 20,471 தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று TNPSC தெரிவித்துள்ளது. இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரத்திலிருந்து சென்னை வரையிலான 6 வழி சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிட்டு தயார் நிலையில் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 48 கோடி மதிப்பீட்டில் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி உள்ளிட்டவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் உள்ள சுற்றுலா மையங்கள் நாளை ஒரு நாள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான 2,770 கோடி மதிப்பிலான போர் கார்பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு ரூ.5,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யோக செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்தவர்கள் தங்களின் பிழைகளை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3இல் மேலகிரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்விற்கு விண்ணப்ப கட்டணங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய ஜனவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக அனைத்து அரசு இ-சேவை மற்றும் ஆதார் சேர்க்கை மையங்கள் இன்றும் நாளையும் 2 நாட்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் முதல் சீசனுக்கு பூங்கா தயார் செய்யும் பணிகள் துவங்கியுள்ள நிலையில் நடவு பணிக்காக 35,000 தொட்டிகளில் மண் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. வருகின்ற ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். ICC T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஓமன் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு அறிவிப்பின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் 50,000 டன் வரை இயற்கை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பான் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை 2 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ள மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 120 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் பினாகா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. டெல்லியில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நெல்லையப்பர் கோவிலில் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளி தேர் வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 4 அடுக்கு பாதுகாப்பு திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் 1,52,000 வெளிநாட்டினர் மதுரைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 3% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.